இன்னைக்கு இது பாரதிய ஜனதா கட்சி 27 இடத்துல போட்டிடுறோம். பெரும்பான்மையான இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய தேர்தல் இது. கட்சி 2025 மார்ச்ல அந்த முடிவு எடுத்துட்டாங்க. டெல்லியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இப்படித்தான் இந்த தேர்தல் இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. கடந்த 1.5 ஆண்டுகளா நீங்க பாக்குறீங்க. இதுக்கு முழுமையா கட்டுப்பட்டு கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவை சக்சஸ் பண்றதுக்காக வேலையில முழுமையா இறங்கியிருக்கேன். ஆனா கட்சிக்கு எப்பவோ தெரியும் என்னுடைய கோரிக்கை ஏற்று கட்சி இந்த வேலையை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பிடித்தமான பிரச்சார வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கண்ணா. அது மட்டும் இல்லைங்கன்னா இன்னொன்னு நம்ம தெளிவான சொல்லியிருந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு 23ஆம் தேதி நம்ம தேர்தல் நடத்தப்படும் பொழுது நான் எந்த பூத்துல எங்க இருக்கிறேனோ அந்த பூத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கே நான் பூத் ஏஜென்ட் அன்னைக்கு போய் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு நம்ம PRG அருண்குமார் அண்ணன் எங்களுடைய இந்த கவுண்டபாளையம் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்காங்க. அவங்ககிட்ட நான் சொல்லித்தான் அனுப்பினேன். நீங்க ஆதரவே கேட்கக்கூடாது, நாங்கெல்லாம் வந்து வேலை செய்யறோம்னு. நான் தெளிவாக இருக்கின்றேன். இந்த தேர்தலில் என் ரோல் என்ன, என் பங்கு என்ன, கட்சியினுடைய வேலை என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா இருக்கவங்கன்னா அந்த வேலையை கச்சிதமா செஞ்சு கொடுத்துருவோம். ஆனால் நம்ம பிரச்சாரம் செய்கிறோம், எல்லா இடத்துலையும் இருக்கோங்க. நான் எவ்ரிடே அவைலபிளாக இருக்கோம். ப்ரெஸ்லையும் பேசணும். பாருங்க, இன்னைக்கு அந்த வேலையை செய்கிறேன். எல்லாத்துக்கும் போய் பேசணும். தமிழ்நாடு முழுசும் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போகணும். 27 பாரதிய ஜனதா கட்சிக்கு போகணும். அதனால எந்த விதத்திலும் எங்கேயும் தோய்வு இருப்பதாக நான் பார்க்கல. நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா 2024 மார்ச் மாதத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவெடுத்து இந்த தேர்தல் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாங்க. அதிகப்படியான இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்குது. முழுமையா ஒத்துழைச்சு அந்த களத்துல வேலை பார்க்கறோம். ஆனா யாரும் அதிருப்தி இல்லைங்கண்ணா. எல்லாரும் பணி செய்வாங்க. எல்லாரும் அவங்க வேலையை செய்வாங்க. எல்லா ஆதரவாளர்கள், எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் முழுமையா களத்தில் இருப்பாங்க. முழுமையாக கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவளித்து களத்துல வேலை செய்வாங்க. நானே பர்சனலா முன்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கண்ணா. நேற்று காலையில் நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். முன்னார் போயிருந்தோம். நேற்று கொச்சின், திருசூர் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். ஒரு கட்சி தொண்டனாக இன்று காலையில கட்சியினுடைய ஸ்தாபன தினம், ஃபவுண்டேஷன் டே, முதல் ஆளாக கட்சியினுடைய கொடியை நம்ம வீட்டில் ஏற்றி நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம கூப்பிட்டு பேசுறோம். ஒரு கட்சியினுடைய தொண்டனாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்கன்னா என்ன வேலையை செய்யணுமோ 1.5 வருஷமா நான் செஞ்சுட்டு தான் இருக்கேங்கண்ணா. அதுக்கான நேரமும் காலமும் இருக்கு. எனக்கு அந்த கிடைச்ச ஒரு சீட்டை நம்ம ஜெயிக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கக்கூடிய சீட்டை நம்ம ஜெயிக்கணும். எந்த காரணத்துக்கும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை உள்ளே விடக்கூடாது. அதுல தெளிவா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் பாயிண்ட் எடுத்து கொடுத்தேங்கன்னா 18 இண்டிபெண்டன்ட் வேட்பாளர், அப்ப 18 பூத் ஏஜென்ட் உள்ள உட்காருவாங்க. இந்த 18 பேர் சேர்ந்து தேர்தல் அன்னைக்கு கலாட்டா பண்ண என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த 18 வேட்பாளர் 18 ஏஜென்ட் உள்ள உட்காருவாங்க. 18 பேர் ஒரு பூத்தில் உட்கார்ந்து கலாட்டா பண்ண எப்படி தேர்தல் நடத்த முடியும்? இதையெல்லாம் தடுப்பது எங்கள் வேலை. தொண்டனாக நாங்கள் செய்வோம். நான் இங்க தமிழ்நாட்டில் என்னுடைய அரசியல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா இன்னைக்கு இது செய்யணும். மிச்சதெல்லாம் மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசுவாங்கன்னா முதல்ல நம்முடைய கூட்டணி ஜெயிக்க வைக்கணும். நம்முடைய தொண்டர்கள் ஜெயிச்சா தானே அரசியல் பண்ண முடியும். இந்த 27 பேரும் ஜெயிச்சா தான் அரசியல் பண்ண முடியும். நம்ம கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தான் அரசியல் பண்ண முடியும். அந்த வேலையை முதல்ல செய்வாங்கன்னா மிச்சதெல்லாம் அப்புறம் பேசுவாங்க.